ஹாய் வியூவர்ஸ், ஏ டு பி தமிழா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று சினிமா உலகத்தில் பேசப்பட்ட டாப் 5 சினிமா நியூஸ் உங்களுக்காக. பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ஸ், சூப்பர் அப்டேட், வைரலான சினிமா சம்பவங்கள் எல்லாம் பக்கா என்டர்டைன்மெண்ட். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டாப் 5 சினிமா நியூஸை பார்க்கலாம். அஞ்சாவது இடத்துல சார்பட்டா 2 படத்தின் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1960களில் வட சென்னையில் உள்ள இடியாப்ப பரம்பரை மற்றும் சார்பட்டா பரம்பரை ஆகிய 2 பரம்பரைகளுக்கும் இடையிலான மோதல்களை மையமாக கொண்டு உருவான படம் தான் சார்பட்டா பரம்பரை. படத்தினை பா ரஞ்சித் அவர்கள் இயக்க நடிகர் ஆர்யா இப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார். OTT-யில் 2021ஆம் ஆண்டு நேரடியாக வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. வடசென்னை மக்களின் கலாச்சாரம், குத்துச்சண்டை மற்றும் அரசியலையும் இப்படத்தில் காட்டப்பட்டிருக்கும். இந்நிலையில் சார்பட்டா பரம்பரை 2 படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. நேர்காணல் ஒன்றில் பேசிய இயக்குனர் பா ரஞ்சித் சார்பட்டா 2 கதை எழுதி முடித்து விட்டதாகவும் இப்படம் மிக முக்கியமான அரசியல் காலகட்டத்தை பேசும் படமாக அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் வேட்டுவன் படம் தற்போது நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் அது முடிந்த பிறகு சார்பட்டா பரம்பரை 2 படம் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். 4வது இடத்துல நாம பார்க்க போறது ரீரிலீஸுக்கு தயாராகியுள்ள விஜய் அவர்களின் குஷி படம் தான். நடிகர் விஜய் மற்றும் நடிகை ஜோதிகா இருவரும் இணைந்து நடித்த படம் தான் குஷி. S.A. சூர்யா அவர்கள் இயக்கிய இப்படம் நடிகர் விஜய், நடிகை ஜோதிகா, S.A. சூர்யா ஆகிய மூவரின் திரைப்பயணத்திற்கு முக்கிய படமாக அமைந்தது. இந்நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படம் மீண்டும் ரீரிலீஸுக்கு தயாராகி உள்ளது. மேலும் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு புது பொலிவுடன் இப்படம் வெளியாக உள்ளது. மேலும் ரீரிலீஸ் செய்யப்பட்ட மற்ற படங்களைப் போலவே ரசிகர்கள் இப்படத்திற்கும் நல்ல வரவேற்பை தருவார்கள் என்று படக்குழுவினர் தெரிவித்தனர். 3வது இடத்தில் நாம பார்க்க போவது நடிகர் மோகன்லாலுக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது. 1954ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் சிறந்த நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள் என பல துறைகளுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது. இந்த விழாவில் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனைக்கான தாதா சாஹேப் பால்கே விருதினை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். மோகன்லால் அவர்கள் மலையாளம், தமிழ், தெலுங்கு, இந்தி மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் 350க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மேலும் பல்வேறு விருதுகளை வாங்கியுள்ளார். அது மட்டுமின்றி 2001ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் 2019ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது இடத்துல நாம பார்க்க போறது நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவரவுள்ள இட்லி கடை படத்திற்கு வழங்கப்பட உள்ள சான்றிதழ். இயக்குனர் மற்றும் நடிகருமான தனுஷ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்துள்ள படம் தான் இட்லி கடை. இப்படத்தினை டான் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளனர். மேலும் இப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி உள்ள நிலையில் இப்படத்தின் முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது இப்படத்திற்கு சென்சார் போர்டின் யூ சான்றிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் படக்குழுவினர் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. காரணம், இப்படத்தில் குழந்தைகள், பெரியவர்கள் குடும்பமாக வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டுமின்றி இப்படம் நடிகர் தனுஷ் அவர்கள் திரைக்கதை எழுதி இயக்கும் 4வது படமும் கூட. டாப் 1 சினிமா நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாப் 5ல முதலிடத்துல மதராசி படம் வசூல் கொண்டாட்டம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த மதராசி திரைப்படம் 100 கோடி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. மேலும் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்தில் இது 4வது முறை 100 கோடியை வசூல் செய்யும் படமாக கருதப்படுகிறது. AR முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமின்றி வசூல் ரீதியாக 100 கோடியையும் கடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இப்படம் 100 கோடியை கடந்ததை அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். இந்த டாப் 5 சினிமா நியூஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.